வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இதை பார்க்கிற அத்துணை நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு வருவதற்கு காரணம் முதல்ல நான் விளக்கிட்டு நான் எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இது எதை நோக்கி போகுதுன்னு. புதுச்சேரியில் என்னுடைய சேனலில் ஜிஆர் சேனலை பார்த்துருக்குறவங்களுக்கு தெரியும். புதுச்சேரி முதல்வர் புறம்போக்கு நிலத்தில் வீடு அப்படின்னு ஒரு தலைப்பில் போட்டிருக்கிறேன். அது செப்டம்பர் மாதம் இறுதியில். அப்போது அதிலிருந்து நான் ஒரு விஷயத்துக்கு போராடினே இருக்கிறேன். என்னென்னா, நீர்நிலை ஓடையை ஆக்கிரமித்து ரங்கசாமி அவர்கள் ஒரு பெரிய ஏரியாவில் அப்பாப்பட்டி சாமி, ஒரு போலி சாமியாருக்கு ஒரு கோயில் கட்டடம், அது பக்கத்தில் ஒரு செஞ்ச பாவத்துக்கு சனிக்கிழமை சோறு போட்டு இந்த கட்சிக்காரன் தலையில் பாவத்தை எடுத்துக்கிறதுக்கு சோறு போடுறது, அது ஒரு மண்டபம், பக்கத்தில் டென்னிஸ் கோர்ட்டு, பக்கத்தில் சொகுசு வீடு, இது எல்லாமே ஒரு பெரிய ஏரியாவை ஆக்குபை பண்ணிட்டாரு, இது குற்றம் அப்படின்னு மண்ணின் மைந்தனா நான் போராடுறேன் 9ஆம் மாதத்துலேருந்து. அப்போ என்னங்க பண்ணணும்? நீங்களும் மண்ணின் மைந்தனா வீடியோ போட்டால் குற்றம்னு இல்லை. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கவர்னர் இவருக்கு முதல் கலெக்டர் தானே, மாவட்ட நிர்வாகி, அவருக்கு ஒரு கடிதம் போடுறோம். ஐயா, இது மாதிரி நான் சிறிய வயதில் 15-20 வயசுக்குள்ளலாம் நான் அது உடையாக இருந்தது, இப்போ அதை ரங்கசாமி ஆக்குபை பண்ணிட்டாரு அப்படின்னு இது மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கலெக்டருக்கு எழுதுறான். கலெக்டர் எழுதிட்டு பேரலான கொஞ்சம் நேரம் கழிச்சு டிஜிபிக்கு எழுதுறான். என்னன்னா, ஐயா, இது ஒரு கிரிமினல் குற்றம், அவர் மீது வழக்கு பதிங்க. இது ரெண்டு சைமன் டெலிஸ் நிர்வாகி. அப்போ யோசனை பண்ண, இவங்க நேரம் மேலே போயிட்டுமே கீழே உள்ள எல்லாருக்கும் யாரெல்லாம் அதிகாரம் உள்ளவங்க, போலீஸ் துறையில் டிஎஸ்பிக்கு ஒரு லெட்டர், ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, கம்ப்ளைண்ட் நல்லா கவனிங்க. இன்ஸ்பெக்டருக்கு தனியாக ஒரு கம்ப்ளைண்ட்டு, எஸ்ஐக்கு ஒரு கம்ப்ளைண்ட், கோரிமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு, இது போலீஸ் துறையில் கிரிமினல் கேஸ் போடுங்கன்னு. நிர்வாக ரீதியில் வருவாய் நிர்வாகத்துறையில் கலெக்டருக்கு போட்டிருந்தேன்னா, அதுக்கப்புறம் சப் கலெக்டர், அதுக்கப்புறம் இவர் தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ. இதை விட நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இது நிலப்புலங்கள் கையாள தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு சரியான ஒரு பதில்ப்பா, கரெக்ட்பா. அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்ச அத்தனை பேரும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா இது இந்த ஒரு கட்சி சார்ந்தவன், படிப்பறி இல்லாதவன், மூர்க்கமாக பேசுகிறவன், என்னடா இது எப்படி முதலமைச்சர் மேலே அப்படி கம்ப்ளைண்ட். சட்டம் எனக்கும் ஒன்று, ரங்கசாமிக்கும் ஒன்று, இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒன்று. இதை தானே டாக்டர் அம்பேத்கர் கொடுத்தாரு, அதுதானே நம்ம கடைபிடிச்சின்னு வரோம். அப்போது இந்த சட்டத்தின்படி அவரை நீங்கள் காலி பண்ணுங்கன்னா எடுத்து போய் சாவியை பூட்டிட்டு நல்ல ஒரு ரோஷமாக நல்ல என்ன இதுவாக இருந்தாருன்னா பூட்டி சாவியை கொடுத்துட்டு போயிருக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 30-90 நாள் கிட்ட ஆகுது. இதில் எதுவுமே நடவடிக்கை இல்லை. நான் டிஜிபிக்கு கிரிமினல் கேஸ் போடணும் பாருங்க, அவரு போலீஸுக்கு கோரிமேடுக்கு அனுப்பிட்டு இருப்பார். கவர்னருக்கு அந்த காப்பி அனுப்புறதுல அவரு நம்ம பங்குக்கு வேணாம், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போங்கன்ட்டு போலீஸ்க்கு அனுப்பிட்டாங்க. அங்கே ஒரு தம்பி இருக்கிறார், எஸ்ஐ. நான் அவரை இங்கே தம்பின்னு உரிமையாக கூப்பிட்றேன் வீடியோவில். ஆனால் அவர் யூனிஃபார்முக்கு அங்கே நேரில் போனால் சார்னு கூப்பிடுவார். நான் எங்கே எப்படி எந்த சொல்லாடல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த தம்பி வயசில் சின்னவர். அவர் சொல்கிற விதம் எனக்கு நகைப்பு, சிரிப்பு தான் வருது. என்ன சொன்னார்னா, ஒரு சமீபத்தில் கூப்பிட்டு, சார் நீங்கள் உங்கள் பேரில் இதுமாரி கொடுத்துருக்கீங்களா கம்ப்ளைண்ட் வாங்கினாரு. நானே போயிட்டேன். வரீங்களா இல்லை நான் கூட வரட்டுமான்னாரு. இல்லை சார் நானே வந்துடுறேன்னு போயிட்டேன். ஒரு கடுமையான மழை, அவ்வளோலாம் சின்சியராக போக முடியாது. ஏன்னா எனக்கு நியாயம் கிடைக்கணும். அரசு சொத்தை மீட்டு அரசுக்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிற நல்லெண்ணம் உள்ளவன். இதுக்கு என் உயிரை பணையை வச்சு பண்ணுறேன். கொலகார பாவிக எல்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் கரணம் கொடுமை, கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறான். எவனோ இஸ்கோனாலும் என் கதை முடிஞ்சுது. ஆனால் இந்த மண்ணுக்காக ஒர்க் பண்ணுற எண்ணெய் கூப்பிட்டு அவ்வளோ புயலில் போய், சார் இதெல்லாம் நடந்தது இங்கே அவர் கேட்குறாரு, போலீஸ் நாங்கள் இதில் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு. அப்போ அவர் அனுபவம் இல்லாதவராக தான் எனக்கு தோன்றார். அனுபவம் இல்லாதவராக இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். என்னங்க நீங்கள் எனக்கு மேலே ஒருத்தர் இன்ஸ்பெக்டரே இல்லை, எல்லாம் ஒரே ஒன்னடி முன்னாடிங்க ரங்கசாமி கூட எப்படிங்க இதை போய் கேஸ் போட முடியும்? ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, குற்றம் குற்றம் தான். ஒரு உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே ட்ராக்ல இப்போ ஒரு வாண்டர்பேட்டை கிட்ட ஒரு தண்டவாளம் உடஞ்சி போன ஒரு அடிக்கு பீசி நீ திருடிப்பாரு, நான் பெயிலபிள் தூக்கி உள்ளே போட்டுருவான். எப்போ அந்த ஒரு அடி இரும்புக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வேல அப்படி ஒரு சட்டம் ஷார்ப்பாக இருக்கும்போது, ஏன்பா இங்கே சட்டமே இல்லையாப்பா? அட்டாவடி ரவுடித்தனம் பண்ணி இருக்கிறாங்களாப்பா 25 வருஷமா. அதில் ரங்கசாமியோட பங்கு அதிகமாப்பா. நான் சொல்கிறேன் இது குற்றம். சரி, அப்போ நான் எழுத்துப்பூர்வமாக எல்லாரும் யாரெல்லாம் அதிகாரம் உள்ளவங்களோ எல்லாரும் கொடுத்துட்டேன். அப்போ இங்கே யாருமே தங்களுடைய பணியை சரியா செய்யலன்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? யாராவது ஒருத்தவங்களாவது எடுத்துருக்கணும் நடவடிக்கை. எஃப்ஐஆர் போட்ட கோரிமேடு எஸ்ஐ என்ன பண்ணணும்? எஃப்ஐஆர் போடுறதுக்கு தான் சிந்திக்கணும். நேராக ரங்கசாமிகிட்ட ஆள் அனுப்பணும். சார் ஓடர் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஓடையா? நேராக ரெவன்யூக்கு போகணும், ரெக்கார்ட்ஸை காட்டுங்க, இங்கே ஓடன்னு ஒன்று இருந்ததா, அரசு புறம்போக்கு ஓடை இருந்துச்சுன்னா, ஆமாம் இருந்துச்சு, அது எந்த வருஷம் கன்வெர்ட் ஆச்சு, எப்படி ஆச்சு, இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு, ஆமாம் அது அத்துமீறல் இருக்குதுன்னா அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டுருந்தோம். இவர் எஃப்ஐஆர் விட்டுட்டாரு. நான் ரெவன்யூக்கு லெட்டர் போட்டு கேட்குறேன், எப்போ நீங்கள் லெட்டர் போடுவீங்க, எப்போ அதுக்கு போகும் தபால்? இவர் சொல்லும்போதே சொல்கிறார், நான் ரெவன்யூக்கு எஸ்ஐ தம்பி சொல்கிறார் கவர்மெண்ட்டில், நான் ரெவன்யூக்கு போடுறேன், என்னென்னு இதில் ஏதேனும் இதாவது என்க்ரோச்மெண்ட், அதாவது
ஆக்குபைட் பண்ணியிருக்கிறாங்களா, அபகரிப்பு நில அபகரிப்பு இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்னா இவர் கேட்பார் நில அபகரிப்பு இருக்கா. அவர் என்ன பண்ணுவார், இந்த கவர்மெண்ட் பட்டாவெல்லாம் மாற்றிட்டாங்களே இடத்த எல்லாம் போகிறோமா, இங்கு எதுவும் அபகரிப்பு இல்லைன்னு ஒரு கடிதம் கொடுத்துருவார். இவங்க எல்லாம் சேர்ந்து என் தனி மனிதனுடைய உழைப்பையும் என் சிந்தனையும் என் நல்லெண்ணத்தை இப்படி நசுக்கி புழிகிற இந்த அரசு இயந்திரத்தின் மேலே ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கிற எல்லா கோபமும் எனக்கு இருக்கும்ல. ஆனால் நான் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு தலைவன். நான் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இவ்வளோ சித்திரவாதை பண்ணீங்க, ரைட். இதுக்கு நடுவு இது ஒரு பக்கம் எல்லாருக்கும் மனு போட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டிஐயில் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் எது, சர்வே சாரத்தில் இருக்கிற அலுவலகம். நான் என்ன பண்ணுறேன், அந்த டைரக்டருக்கு ஐயா, நான் இதெல்லாம் தமிழ்லேயே சொல்லிடுறேன், இங்கிலீஷில் எழுதுன லெட்டர், ஐயா எனக்கு இதனுடைய பட்டாவும் 30 வருஷம் அந்த இது எஃப்எம்டி காப்பியும் கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் அதுக்கு நெக்கல் கூந்தலா, புரிஞ்சுங்க, நெக்கல் கூந்தலா, ஆணவத்தின் உச்சமா நீ போய் காமன் சிவில் சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதான் கம்ப்யூட்டரில் பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்த கரண்ட் பில்லுக்கு இதெல்லாம் அது மாதிரி இந்த நேம் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு போய் நீ ஆர்எஸ் நம்பர் ஒன்று கொடு. இது புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆர்எஸ் நம்பர்னா ஒரு நிலப்பகுதிக்கு ஒரு கவர்மெண்ட் நம்பர் வைக்கிது. நான் பாமரருக்கும் புரியணும்னு சொல்கிறேன், புரிஞ்சவங்க கேட்டுங்க. ஆர்எஸ் நம்பர் நீ எடுத்துன்னு வந்து போய் கொடுன்னு கேட்குறீங்க. நான் திருப்பி அந்த அதிகாரி கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஏய்யா கவர்மெண்ட் மக்கள் வரி பணத்தை வாங்குறிய, உனக்கு அடிப்படை அறிவு வேண்டாமா? நான் ஒரு அரசு சொத்தை சேலஞ்ச் பண்ணுறேன். அரசு சொத்தோடைய ஆர்எஸ்ஐ எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? சரி, அப்படியே தெரிஞ்சுக்கணும் வரணும்னா இருக்கிறது ஒரே வழி, அரசு எங்கே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பாதுகாக்குதோ அங்கே தானே நான் ஆர்டிஐயில் போட்டு கேட்க முடியும். இந்த அடிப்படை அறிவு யோசனை பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், அந்த டைரக்டரை நான் கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணுவேன். ஜனாதிபதி ஆட்சியில் பண்ணுவோம். அந்த ஆளை தூக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் குப்பன் ஒருத்தர் 2 பேரும் இந்த கவர்மெண்ட் பணத்தை வரி பணத்தை தின்னு கொழுத்து ரங்கசாமி கிரிமினல் கூட சேர்ந்து இந்த கிரிமினல்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்டையை போடுதுங்க. ரைட், மறைக்கிறது தப்பு, குற்றம் செய்வது ஒரு பக்கம்னா மறைக்க 3 பேர் குற்றவாளி. ரங்கசாமி எப்படி குற்றவாளி நான் வரேன். இப்போ அந்த டைரக்டர் இப்படி நக்கல் கூந்தலா அனுப்புனார் ஆட்டுறது. சரி அப்படியா, நான் திருப்பி விடல. இந்த விக்ரமாதித்யன் மாதிரி எழுதுறேன் ஒரு 7-8 லெட்டர் நீங்கள் விதமாக எழுதுறேன். அப்படி நான் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க, எதுக்கும் வரல. நான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், சீஃப் செக்ரட்டரிக்கு ஒருத்தர் 3 கேள்வி கேட்டு அனுப்புகிறேன். ஐயா அது ஒரு ஃப்ராடுலன்ட் டாக்குமெண்ட், தேர்ட் பார்ட்டி டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்குதுன்னு தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஃப்ராடுலன்ட் டாக்குமெண்ட்டை கொடுங்க. ஏன்னா ஒரு பத்திரம் பதிஞ்சிருப்பாங்கல்ல, அது அரசு பத்திரத்தை, அது தப்பான பத்திரம்னு ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறேன். அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி திருப்பியும் இந்த எஃப்எம்டி காப்பியும் இந்த இதுவும் பட்டாவும் ஆர்எஸ் நம்பர் என்னான்னு கேட்குறேன். ஏதோ இந்த 3 கேள்வி கேட்குறேங்க. இந்த 3 கேள்வியை சீஃப் செக்ரட்டரி கீழே இருக்கிற பிஏ என்ன பண்ணுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சுட்டாங்க. ஒன்று சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஏன்பா இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதில் சொல்லு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நோ சச் ஏ டாக்குமெண்ட். நான் ஏன்னா ஃப்ராடுலன்ட் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டேன்ல, இது வந்து ஒரு மோசடி பத்திரம்னு சொல்லிட்டேன்ல, இவங்க தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ கிரிமினலாக வேலை செய்கிறாங்க பாருங்க. தேர் இஸ் நோ சச் ஏ டாக்குமெண்ட். அது போன்ற பத்திரம் எதுவும் இல்லை. ஏப்பா அந்த இடத்துக்கு பத்திரம் இருக்கா இல்லையா? சரி, அப்போ நான் 2 இது இருக்குது, அதுக்கு பத்திரமே கிடையாது, அது புறம்போக்கு இடம் அப்படியே இருக்குது. இது கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியும். ரைட், அவங்க தப்பிச்சிட்டாங்க. கேட்டான் தி வால் 50-50 அவங்க பதில் தப்பிச்சிட்டாங்க. மீதி 2 கேள்வி எப்படி போகுதுன்னா, சீஃப் செக்ரட்டரியிலேருந்து கலெக்டருக்கு ரீடைரக்டர் ஆகுது லெட்டர். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து உழவர்கரை தாலுகா ஆஃபீஸ்க்கு போகுது. உழவர்கரை தாலுகா ஆஃபீஸில் திருப்பியும் சாரத்தில் உள்ள டைரக்டர் அந்த இதுக்கு வருது, லேண்ட் அண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற டைரக்டர் ஆஃபீஸுக்கு வருது. அங்கேருந்து எனக்கு திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, பதிலே போடல. திமிருனா திமிரு. இதுக்கு முன்னாடி செக்ரட்டரி அந்த துறை செயலருக்கு போட்ட இதுக்கும் பதில் அனுப்பல. திமிரா விட்டாங்க. நான் இதுக்கு ஒரு 30 நாள் வெயிட் பண்ணி 40வது நாள் அந்த லெட்டரில் ஐயா செக்ரட்டரி ஐயா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கடிதம் போட்டாங்க, இது எனக்கு வரலைங்க, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு அந்த லெட்டரை ஜெராக்ஸ் அடிச்சு காப்பி டு கவர்னருக்கும் அனுப்பிட்டேன். இதை கலெக்டரோ இல்லை கவர்னரோ ஒரு நடவடிக்கை ரிட்டர்னில் ஆஃபீஸ்லேருந்து அவங்க ஒரு எழுத்துப்பூர்வம் அனுப்பினோடனே இந்த ஆள் வேண்டாம் விருப்புக்கு திருப்பியும் ஒரு பதில் போட்டு அனுப்புகிறாங்க. இந்த பதிலெல்லாம் நான் உங்களுக்கு இல்லை, அது உள்ள சாரின்னு சொல்கிறேன், ஏதோ ஒன்று பதிலை போட்டு அனுப்பி விட்டாங்க. சரி, நான் பொறுத்துக்கினேன். சித்திரவதை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது நீ எப்படா அந்த ரெக்கார்டு எடுப்ப? அரசு எப்படிங்க அரசுகிட்ட போய் நம்ம போய் ரெக்கார்டு எடுக்க முடியும்? அரசு நிலத்தோடைய டாக்குமெண்ட்டை ஆர்டிஐன்னு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதை நான் கேட்குற நோக்கத்தில் எல்லா வகையிலையும் கேட்டு பார்க்குறேன். நீங்கள் தப்பிக்கிறீங்கன்றவனே பார்த்தேன். கலெக்டருக்கு கடைசியாக ஒரு நிர்வாகி இல்லையா, அவருக்கு கம்ப்ளைண்ட்டை விட்டுருங்க. 9ஆம் மாதத்துலேருந்து அவர் ஆஃபீஸில் தூங்குது, நான் அதை பற்றி பேசவே இல்லை, அதை விட்டுருங்க. இன்னாரெல்லாம் நிர்வாகத்தில் அவரே போய் ஆர்மி மாரி கும்பல் எட்டுன்னு போய் ரங்கசாமியை அவரோட சொந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்த புறம்போக்கு நிலத்தை மீட்டு அரசுக்கு வச்சிருக்கணும். அவரை விட்டுருங்க. கலெக்டர் சாரை போய் நான் என்ன பண்ணேன், அவருக்கு ஒரு லெட்டர் போடுறேன். என்ன போடுறேன்னா, ஒரு தமிழில் சொல்கிறேன், இல்லை இங்கிலீஷில் இருக்குது. அப்பா பைத்தியசாமி கோயிலும் டென்னிஸ் கோர்ட்டும் ரங்கசாமி வீடுன்ட்ட திரு, அதான் மிஸ்டர், அதனால் நீங்கள் மலையாளம் பேசிடுங்க. மிஸ்டர் ரங்கசாமி ரெசிடென்ட் அட் கோரிமேடு வீட்டில்
அது 80களில் 1980களில் 1990களில் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்ட், அரசு ரெக்கார்டு பிரகாரம் அது புறம்போக்கு அவுட்ஃப்ளோ ஸ்ட்ரீம், புறம்போக்கு ஓடை அப்படின்னு ஒரு பிரீஃப் பண்ணிட்டேன் ஒரு பேஜில். அதுக்கப்புறம் தான் கொஸ்டினை புட்டப் பண்ணுறேன் என்னன்னு, ஆன் விச் இயர் மிஸ்டர் என் ரங்கசாமி ஹேஸ் டேக்கன் த பொசிஷன் ஆஃப் திஸ் புறம்போக்கு அவுட்ஃப்ளோ ஸ்ட்ரீம். இது தமிழில் திருப்பி இங்கிட்ட சொல்லிடுறேன். ஐயா, எந்த ஆண்டு திரு ரங்கசாமி அவர்கள் அந்த இடத்தை கையகப்படுத்தி கொண்டார் இந்த புறம்போக்கு ஓடையை அப்படின்னு கேட்குறேன். எந்த ஆண்டு? ஒரே கேள்வி சார், ஒரே கேள்வி. நான் அனுப்புறதுக்கான போஸ்ட்டு, அவங்க எனக்கு ரிஜிஸ்டர் எல்லாம் அதான் இருக்குது. ஒரே கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு அவன் என்ன டெக்னிக்கா பதில் சொல்றானுங்கன்னா, இந்த திருட்டு அதிகாரிங்க, காங்கிரஸ் திருட்டு அதிகாரிங்க, ரங்கசாமி கூட சேர்ந்த கிரிமினல்ஸ் என்ன அதிகாரி பதில் சொல்றாங்கன்னா, நம்பர் 1ன்னு போடுறான். நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆர்டிஐ பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆர்டிஐயில் கேள்வியை நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ இது வேறு டிபார்ட்மெண்ட்டில் வாங்குறது, அந்த கேள்வியை அடிப்பாங்க, அதுக்கான பதில் அடிப்பாங்க. இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வாங்குறேன், அதை விட்டுருங்க. ஒரு கேள்வி அடிக்கணும். இவன் இந்த காலத்தை என்ன பண்ணுறான்னா, இந்த லெட்டர், இந்த கலெக்டர் லெட்டரு, இதுக்கு ஏற்கனவே இந்த 2-3 ஆர்டிஐக்கு கடுப்பாகி இந்த இவங்களாம் அனுப்புனாங்கல்ல, யார் கவர்னரு, சீஃப் செக்ரட்டரிலாம் அனுப்பினாங்க, காண்டாகி ஒரு 3 பேப்பர் அனுப்புகிறானுங்க. ஒரு பொட்டலை மாரி சுற்றி ஒரே கவரில் இதான் கடைசியாக நான் வாங்கினது, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வருது. 3 பேப்பர்லையும் நான் என்ன கேள்வி கேட்டேன்னு அந்த கேள்வி காலத்தை பாருங்க. 1.1 ஒரு பதில். அடுத்த கேள்வி காலத்தை பாருங்க. ஆர்டிஐயில் கேள்வியில் அது என்ன காலம், நம்பர் 1, 3. இது என்ன கேள்விப்பா? 1, 3. ரெண்டாவது கேள்வி அப்போ என்னப்பா? அடுத்த கேள்வி பாருங்க. நம்பர் 1லேருந்து 8 வரைக்கும் பதில் இதான் கொடுத்துட்டாங்க. அப்போ திட்டமிட்டு எனக்கு அந்த நீ சான்றை வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒன்றுமே தப்பாக செய்ய மாட்டேன். எனக்கு அது புறம்போக்கு நிலம்னு எனக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும். ஏன்னா அரசு ரெக்கார்டில் இருந்தால் கேட்கணும். அதை இவங்க மறுக்கிறாங்க இந்த கிரிமினல்ஸ். நான் இப்படி தான் சொல்லுவேன், ரங்கசாமி கிரிமினல், அந்த டைரக்டர் கிரிமினல், அந்த குப்பன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தாசில்தார் கிரிமினல்ஸ். இவங்க இந்த வழக்கில் வரணும். அப்போது நீ எனக்கு அந்த ரெக்கார்டை நான் கொடுத்துட்டா நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு எதுவும் துன்புறுத்தலப்பா, நான் பிஜேபி, நான் கொம்பு, நான் டெல்லியில் இருக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. எடுத்துன்னு போய் ஹைகோர்ட்டில் கொடுத்து ரெட் ஆஃப் மேண்டமிஸ்ன்னு இருக்குது. என்னுடைய உரிமை அதிகாரிகள் இதை மறைக்கிறாங்க. இதை வந்து நிர்வாகி என்ற ஒரு நம்பர் 1 கவர்னர் அவருக்கு ஒரு ஆர்டர் போடுங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் என்கிட்ட பேப்பர் கட்டிச்சே இருக்குது. நீ ராஜராஜ சோழன் காலத்தில் நீர்நிலையை ஆக்குபைடு பண்ணியிருந்தாலும் காலி பண்ணோண்டா மவனே அப்படின்னு கெத்தானே இருக்குது. இது ஒரு பக்கம். இது நம்ம ஊரில் பண்ணுற, என்னை இதை வாங்கவே கூடாது, வாங்கிட்டா இவன் கோர்ட்டுக்கு போயிடுவான், கோர்ட்டுக்கு போயிட்டா டைரக்ஷன் வாங்கிடுவான். அப்படின்னா கோர்ட்டு சொல்லிச்சுன்னா ரங்கசாமி காலி பண்ண பிஜேபி பழி வாங்கிட்டு கூட இவங்களால சொல்ல முடியாது பாருங்க. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க நடத்துறாங்களாம் ஒரு கண்ணிங்கா. ஒரு 4 மாசமா துன்புறுத்துறாங்க எல்லாம் சேர்ந்து. நான் ஏன் என்ன மரியாதை தான் பேசுகிறேன், நீ துன்புறுல அமைச்சு பாரு. நான் ஏன் வீட்டுக்காயா கேட்குறேன்? அரசு நிலத்தை அரசிடம் மீட்பதற்கு நான் எவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட்டு மெனக்கடணும், பொறுமையாக இருக்கணும். ஒரு லெட்டரை போட்டு 30 நாள் இவ்வளோ துன்புறுத்திட்டாங்க. நீ வாங்க முடியாது, என்னடா பெரிய கூந்தல், நீ வாங்க முடியாதுன்னே நான் என்ன பண்ணேன், நேற்று கலெக்டர் ஐயா கிட்ட போய், நம்ம ஐயா பேர் குளத்துங்க ஐயாட்ட போய் காலையில் போனால் ஒரு ரவுண்ட்ஸ் எங்கேயும் வெளியே இருந்தாருனாங்க. 2 மணிக்கு வர சொன்னாங்க அந்த மேடம். அப்புறம் 2:45 போனேன். அதுலேருந்து ஒரு 4 மணிக்கு அடிக்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி வந்தார் சார். வந்த உடனே உள்ளே போய், சார் நான் இந்த மாதிரி ஒன்று கொடுத்தேன், ஒரே கேள்வி தான், ஆனால் இந்த மாதிரி 3 பொட்டலம் சுற்றி அனுப்புகிறாங்க. ஒரு ஆர்டிஐயில் ஒரு அதிகாரிக்கு கொஸ்டினை டைப் அடித்து ஆன்சர் டைப் அடிக்கணும்னு கூட தெரியாத அதிகாரிங்களா சார்? அவங்க கேட்டு நீங்கள் அது என்னன்னு எனக்கு அதெல்லாம் ஃபில் பண்ணி, கேள்வியை ஃபில் பண்ணி. ஏன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜி கேட்பார்ல, அவருக்கு எப்படி புரியும்? 1ன்றது என்ன கேள்வி கேட்டேன். இப்போ 1ன்னா நான் இதில் கேட்டுக்கிறேன், என்ன கேள்வி கேட்டுக்கிறேன், அது புறம்போக்கு நலம், அது எந்த வருஷம் அவர் கையகப்படுத்தினார், அந்த கேள்வியை நீ எழுதிட்டு தானப்பா நீ பதில் எழுத முடியும். இவங்க இது டாக்டிக்ஸ் தான். அப்போது நான் கலெக்டர் ஐயாட்ட கேட்டால் அவர் பாவம், அவர் ஒன்றும் முடியல. அவர் உடல் மொழியை வச்சு நான் அவர் என்னுடைய ஐ கான்டாக்டை அவரால் பார்க்க முடியல. அவருக்கு அசிங்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட சீர்கட்ட மக்களை வச்சுக்கின்னு தான் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவன், அனுபவம் இல்லாதவன், காலை நக்கி குறுக்கில் வேலைக்கு விட்டவன இந்த வேலை செட் பண்ணதுனால தான் இந்த இருமாப்பு ரங்கசாமிக்குன்றேன் நான். புரியுதா? ரங்கசாமிக்கு எந்த இருமாப்பை எங்கே அறுக்கணும்னு நான் சொல்கிறேன், அடி வேறு அறுக்கணும். இந்த திருட்டு அதிகாரிகளை அடித்து விரட்டி ஒவ்வொருத்தரையும் ஜெயிலுக்கும், ஒவ்வொருத்தரையும் டிஸ்மிஸும், ஒவ்வொருத்தரையும் சஸ்பெண்டும், அவனை நடையா நடந்து என் பக்கம் தப்பு இல்லைங்கன்னு டிபார்ட்மெண்ட் என்கொயரி வச்சோம்னு வச்சுங்க, இந்த ரங்கசாமி நாராயண சொல்லி துண்டை தூக்கி தள்ள போட்டு ஓடுவாங்க. பிடிக்க வேண்டியது ஆணி வேறு அடி வேறு நான் பிடிச்சிட்டேன். இந்த போராட்டமே இந்த காங்கிரஸ் ஊழல் அதிகாரிகளுக்கு எனக்கும் தான். நான் பிஜேபி கூட சொல்ல மாட்டேன், எனக்கும் இந்த ஊழல் அதிகாரிகளை இவ்வளோ உண்டு இல்லைன்னு நான் பண்ணிட்டு தான் முடிப்பேன் பாரு. அப்போ இவ்வளோ வழியில் போய் நான் அவர்கிட்ட சொல்லி யாதகத்தையும் கொட்டுறேன். என்ன சார் அவரால் முடியல, அவர் கம்முனுக்கிறாரு, நீங்கள் அப்பீல் போறீங்களான்றார் அவருடைய மென்மையான குரலில். எனக்கு நல்லா தெரியுது
கையிறு நிலை, அதாவது கை கட்டப்பட்டது. என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியுது சரி இவரால் முடியாது. ஆனால் அவர் லாஸ்ட்டாக நான் உட்காந்துனே இருந்தனால சொன்னார், நீங்கள் 26ஆம் தேதி வாங்க. ஏன் 26ஆம் தேதி? 20 நான் ஓரலாக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஏன் நான் நேராக போய் அங்கன்னா நேராக போய் நான் கொஞ்சம் ஏதோ எமோஷனல் என்னங்க இப்படி கூட சரிங்களா, இது கூட ஒரு அடிப்படை அறிவு இல்லையான்னு ஏதோ ஒன்று சொல்ல போய் நீங்கள் என் கடமையை செய்ய தவறி விட்டாய் வழக்கு போடணுங்க. துருட்டு பசங்க ரங்கசாமி கொடுக்குற அதிகாரி எல்லாம் பெரும்பாலும் திருட்டு முல்லைங்க, ஊழல்வாதிங்க. அப்போ எனக்கு ஒரு இக்கு இருக்குன்னு தான் நான் மேலதிகாரிக்கு போயிட்டேன். அப்போ கலெக்டராலே முடியாது. நான் இப்போ ஆர்டிஐக்கு தான் கேட்டேன். அங்கே நான் ஒரு வார்த்தை, ஏன் சார் 30 நாளாக 90 நாளாக உங்கள் ஆஃபீஸில் ஒரு லேண்டு வந்து ஒரு கையகப்படுத்திக்கிற ஒரு குற்றவாளி நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா? வேறு யாருக்காவது வேற ஒரு கோவிந்தசாமி ராமசாமி பேரில் நான் அனுப்புகிறேன், இப்படியா தான் வாங்கி வச்சு 90 நாள் இருப்பீங்களா? மத்திய அரசில் 21 நாளில் ஒரு மனு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னாங்களே, இதுக்கு எதுக்கு கவர்னரு? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இதுக்கு எதுக்கு சார் கவர்னர்? இதுக்கு எதுக்கு சார் கவர்னர்? ஒரு ஸ்ட்ரிக்டான கவர்னர்? நான் கேட்குறேன், வெக்கப்படுறேங்க. நான் இந்த ஊர் பிரஜையாக இருக்கிறது, நான் பிஜேபிக்காரன் விட்டுருங்க, இந்த புதுச்சேரியில் பிரஜையாக இருக்கு, நான் வெக்கப்படுறேன். எங்கேயுமே நியாயம் கிடைக்க மாட்டேது, எங்கேயுமே நீதி கிடைக்க மாட்டேது. குமுறான் எங்கள் ஊர் இளைஞர்லாம், வெறியில் இருக்கிறான், ஒரு வழிகால் தெரியாமல் இருக்கிறான். இவனுங்க எல்லா கட்சிக்கு ஒருத்தன் கூடி 10 பொறிக்கு 10 பிசிஎஸ் அதிகாரி, 10 போலீஸ்காரன், 10 மொள்ள வக்கீல், 10 ரவுடின்னு இவனுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துங்கன்னு எல்லாருக்கும் உயிர் பயத்தை ஏற்படுத்தி பயங்காட்டி வச்சுக்கிறாங்க. அவனுக்கு மட்டும் நல்லா வாழறான். ஒரு எம்எல்ஏனா எம்எல்ஏக்கு 10 பேர் காலம் நாக்கலாம் வாழறான். இவனுங்க தான் வாழறாங்க தவிர ஊரில் நியாயஸ்தர நடுநிலையாளர்கள் எல்லாம் பயந்து அடிங்கி ஒடுங்கி போகிறான். உயிர் பயத்தை ஏற்படுத்துறாங்கன்னா இந்த ஆட்சி ஏங்க விட்டு வைக்கணும் நம்ம? இல்லைங்க பிஜேபியும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சியாது இந்த ஆட்சியாது, இங்கே நீதி இல்லைங்க. இந்த ஆட்சி ஆடுறது நிழல் முதலமைச்சர் நாராயணசாமி, நிழல் முதலமைச்சர் நிழல் முதலமைச்சர் நாராயணசாமி, நிழல் முதலமைச்சர் வைத்திலிங்கம், ரங்கசாமி டம்மி முதலமைச்சர். இவருக்கு திருடி கொடுத்தா போதும் ரங்கசாமி, இவ்வளோதான். அவன் பிசிஎஸ் திருட்டு கணக்கு போட்டு கொடுக்குறான். புயலுக்கு இவ்வளோ, பாலத்துக்கு இவ்வளோ, பாலம் கட்டத்தான் ஆர்வமாக இருப்பாங்க பாருங்க, வேற எதுவும் இல்லை. எதுல லம்பா வரும் இருக்கிறது 360 அட்ரா திருடான். இவனை வச்சு எப்படியே ஊருக்கு உருப்பிடும்? என் வழியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஒருவேளை நான் இப்போ அப்ளை பண்ண போகிற மெத்தடில் நடந்துட்டா இவர் சொன்னது கஷ்டம்தான். அன்னைக்கு இவர் இவ்வளோ உயிரை கொடுத்து கத்தினார இந்த அரசு அதிகாரி இந்த முதலமைச்சரும் கவனிச்சாங்களாம். இப்போ வர விஷயத்துக்கு நான் என்னன்னா, எங்கே எனக்கு நீதி கிடைக்கணும்னா அந்த பேப்பர் கிடைக்க வேண்டிய ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுற அதிகாரி தான். அவனுக்கு முடிவு பண்ணுறானுங்க, ரங்கசாமியை கூட கூடி சேர்ந்துங்க. ரைட், இப்போ அவங்க வேலை செய்யலன்னு கலெக்டர்கிட்ட நான் அடுத்து போயிட்டேன். அடுத்தது நான் ஒரு முயற்சி பண்ணலாம். அந்த துறையின் மந்திரி கிட்ட போகலாம். அந்த துறையின் மந்திரி யாருன்னா இதில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி ரங்கசாமியை தான் அந்த துறையின் மந்திரி. ஒரு குற்றவாளி அந்த துறையின் மந்திரியா இருக்கிறார். சரி, இல்லை அந்த துறை மந்திரி குற்றவாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு மேலே உள்ள முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம மனு கொடுத்தோம்னா அவர் மந்திரியை கூட்டு கண்டிச்சிருவாரு. அப்படின்னா இங்கே முதலமைச்சர் தான் அந்த அமைச்சர் குற்றவாளி. அப்போ ஒரு முதலமைச்சர் குற்றவாளி இருக்கும் பொழுது அந்த குற்றவாளி கிட்ட ஆட்சியை ஒப்படைக்குதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சு ஓட்டன்னு கொஞ்சம் பேர் கும்பிட்றாங்களே, அது சத்தியமா உண்மைன்னு ஆயிடும். நான் என்ன கேட்குறேன், நீங்க இல்லைன்னு சொல்லுங்க ஒரு ரெக்கார்டு பிரகாரம், அப்படி ஒரு ஓடையே அங்கே இல்லைன்னு. இப்போ இந்த புயல்ல இவ்வளவு பேர் செத்தான 5 பேர் நீர்நிலையை நிறைய புறம்போக்கு ஆக்குபைட் பண்ணிக்கிறதுனால தானே இது நடக்குது. அப்போ அந்த நீர்நிலையை முதல்ல உங்க தலைவர் ரங்கசாமியை நான் சட்டப்படி தூக்கி கலப்புறேன்னா எல்லா புறம்போக்குக்கும் பயம் வரும்ல. சட்டப்படி நம்மளை காலி பண்ணிடும். என்ன பார்த்து பல 100 இளைஞர்கள் ரைட் நம்ம அண்ணன் ஒருத்தன் களை போட்டான்டா, அதே மாதிரி எவனா தான் கேட்பான்டா அது நீர்நிலை அப்படின்னு எல்லாரும் கிளம்புவான்ல. ஒருத்தனா இருந்தா கொலை பண்றோன்னு வெட்டுவேன். 100 பேர் இருந்தா இதே உணரோட 1 லட்சம் பேர் இருந்தா என்ன ஆணி புடிங்கிடுங்க எல்லா ஆணியும். கேட்குறேன், நான் இப்போதும் புதுச்சேரி இளைஞர்கள் தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன், அண்ணன் இருக்கிறேன். இதில் ஒரு பெரிய ரீஃபார்முக்காக ஒர்க் பண்ணுறேன். நான் எம்எல்ஏக்காக ஆசைப்படல, மந்திரிக்காக ஆசைப்படல, நான் முதலமைச்சருக்கு ஆசைப்படல. என்னுடைய விருப்பம் என் தலைவர் மோடிக்கு தெரியும். நான் ஆட்சி தலைவர் மோடி ஆச்சு. ரைட், இப்போ நான் வந்துடுறேன். தலைவர் மோடிக்கு கம்ப்ளைண்ட் எதுனா பிஜேபி பழி வாங்கி விட்டது, பப்பளி பழம் வாங்கி விட்டது. யார் சொல்லி கொடுப்பா தெரியுமா? நாராயணசாமியும் ஊதுவார், ரங்கசாமி பார்ட்னர், கொலை பார்ட்னர். அடுத்தது அன்பழகன் பிபி எடுத்து வந்துடுவாரு. ஜனநாயக படுகொலை, அப்புறம் திமுக எல்லாம் பிபி ஊதுவாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், விட்டுரு. சட்டப்படி ஒன்று இருக்குது. ஒரு அதிகாரி வேலை செய்யல, இந்த அரசு சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை. இதனுடைய அடுத்த அதிகாரம் உள்ளவர் யார்? கவர்னர். அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதை தூக்கி அந்த இடத்த காலி பண்ணி சாவி கொடுங்க ரைட்ஸ் இருக்குது. அவராலையும் முடியாது. ஏன்னா அவர்கிட்ட கவர்னர் பங்களாவில் எவனா மண்டையை உடச்சா கும்பலா எட்டு போய் வச்சுக்கின்னு நாராயணசாமியும் ஏற்கனவே போராடி கவர்னர் பங்களா அவரை பூட்டு போட்ட எல்லா மொள்ளாயும் ஓடி போய் அங்கே நின்றோம். அப்போ கவர்னரையும் ரவுடித்தனம் பண்ணி மிரட்ட நிர்பந்தப்படுத்துவாங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கவர்னருக்கு ஒரு மனு போட்டுருவோம். இந்த எல்லா பேப்பரையும் வச்சு இங்கே நீதி இல்லை, சட்டப்படி ஆட்சி இல்லை, இந்த ஆட்சியை
நல்லா கவனிங்க. ஜனாதிபதிக்கு இதை கேட்க போகிறேன். ஜனாதிபதி கேட்குறதெல்லாம் சொல்லிட்டு ஜனாதிபதிக்கு, மேடம் இதில் இங்கே நீதி இல்லை, இங்கே குற்றவாளியே முதலமைச்சராக இருக்கிறதுனால அந்த குற்றத்தில் நீதி கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருந்தா நான் கோர்ட் மூலமாக போயிருப்பேன், அந்த ஆப்ஷன் அவங்க கட் பண்ணிட்டாங்க. எனக்கு இருக்கிற ஒரே வழி இந்த அரசை முடக்குங்கள் அம்மா. இந்த வீடியோவே அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வாய்ப்பு இருந்து கிடைச்சதுன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டோம், ஐயோ இந்தியாவில் இப்படி ஒரு குடிமகன் ரணகலரி அவன் ஒரு முதலமைச்சரையும் ஒரு இந்த திருட்டு அதிகாரிகிட்ட போராடுகிறான்டான். இதை விட எப்படிங்க பொது விஷயத்துக்கு போராடணும்? அதனால் இதை பார்க்கிற எல்லாருக்கும், தலைவர் மோடி அவர்களுக்கும் நான் பணிவாக கேட்டுக்கிறேன், அமித்ஷாஜி அவர்களையும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், கவர்னர் ஐயா அவர்களையும் பணிவாக கேட்டுக்கிறேன், ஜனாதிபதி மேடமே நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு ஒரு நீதி வழங்குங்கள். நான் சொல்கிறேன், என் தலைவர் மோடிக்கு 356 ஒத்து வராது, ஆட்சியை கலைக்க மாட்டார், அவர் திருந்த மாட்டார். ஆனால் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அயோக்கிய அரசு கலைக்கணும் சார், ஒரு ஆட்சியால் நம்ம கலைக்கணும் சார். அப்போ தான் பயம் வரும் சார் இவங்களுக்கு, காங்கிரஸ்காரனுக்கு. கலைக்கணும். ஏன் என்ன தப்பு ரங்கசாமி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கிற இந்தியாவிலே இப்படி ஒரு முதலமைச்சர் புறம்போக்கு நேரத்தில் இருக்க முடியாது. அசிங்கம், அவமானம். ஒரு சட்டத்தை இப்படியா நீங்க கையில் எடுத்துக்கிட்டு அதை நியாயம் கேட்கிறவங்க இவ்வளவு துன்புறுத்துவீங்க? அதனால இந்த அரசை முடக்கணும்ட்டு நான் கவர்னருக்கு நிறைந்த அமாவாசைக்கு நான் முன்னாடி அறிவிச்சிடுறேன். சிலதெல்லாம் பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு அறிவிப்பேன். இப்போ இதெல்லாம் அறிவிச்சிடுறேன். வர்ற அமாவாசை அன்றைக்கு நிறைந்த அமாவாசையில் எல்லா பேப்பரையும் என்க்ளோஸ் பண்ணி கவர்னருக்கு இது மாதிரி நடந்திருக்குது, இந்த அரசை முடக்க நீங்கள் பரிந்துரை செய்யுங்கன்னு கேட்போம். அவர் சக்திக்கு செய்யறாரு, செய்யல விட்டுருவோம். அவருக்கு மேலே யாரு? நான் மோடிஜியோ அமித்ஷாஜியோ கேட்கவே மாட்டேன், இதில் உதவி கேட்கவே மாட்டேன். ஆனால் கேட்டால் நீங்கள் அரசியல் பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்க, வேணாம். ஆனால் ஹோம் செக்ரட்டரி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் அந்த பதவியில். ஆனால் ஹோம் செக்ரட்டரிக்கு பொறுப்பு இருக்குல்ல, இப்படி ஒரு அநீதி நடக்குதுன்னு. இது உள்துறை கீழே தானே வருது பூச்சேரி. அப்போ ஹோம் செக்ரட்டரிக்கு இவ்வளோ டீட்டெயில் அனுப்புவேன், பிரசிடென்ட் அனுப்புனா பிரசிடென்ட் PA ஹோம் செக்ரட்டரி ஏன் அதை விசாரி. அப்படியா இருந்தால் ஓராண்டு எனக்கு இந்த அரசை முடக்குங்கள், என் மக்களை நான் காப்பாற்றி விடுவேன். நன்றி, வணக்கம்.